நான் உமா. இன்றைக்கி வந்து கூட்டுக்கறி, கேரளா ஸ்டைல் கூட்டுக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சദ്യக்கு சைடாக பரிமாறுறது தான். நான் இன்றைக்கி சദ്യ தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்க, நான் வந்து கேரட் 1, 1/4 கிலோ பூசணிக்காய், 1/4 கிலோ சேனக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுட்டுங்க. முதல்ல கொண்டைக்கடலை கொஞ்சம் பிளாக் கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுட்டுங்க. அதிலே இப்போ இந்த காயெல்லாம் போடுறேன். ஒரு 3 விசில் விட்டுடலாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு. இது நீங்கள் கொண்டைக்கடலைக்கு பதிலாக வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு கூட வேக வச்சு போட்டுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க கூட்டுக்கறி. சദ്യயில் மோஸ்ட்லி நான் கவர் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு நான் வந்து பெரிய வீடியோவாக இருந்தால் 2-3 வீடியோவாக போடுறேன். எப்படி டைம் சேவிங் பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன் நான். இதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேங்க, சின்ன டீஸ்பூனுக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேங்க. இந்த காரம் மட்டும்தாங்க இருக்கும், வேறு எந்த காரமும் இருக்காது. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். பாட்டிலில் அவ்வளோதான் இருக்குது, கொட்டிடலாம். இப்போ இதில் ஒரு வெல்லம் போட்டுடுறேங்க. அளவாக தண்ணி ஊற்றிடலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வெந்துருங்க. ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா சின்னதாக வந்து சேனக்கிழங்கு வந்து சிவப்பு சேனை எடுத்ததுனால சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ நல்லா வேகட்டுங்க. வெந்துட்டு நம்ம தேங்காய், ஜீரகம் அரைச்சி ஊற்றிடலாம். இது கிளறி விட்டுட்டு நீங்கள் காரம் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் காரம் பத்தலைன்னா இப்போவே போட்டுடலாங்க. இப்போ நான் இது 3 விசில் வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. குக்கர் 3 விசில் வந்துடுச்சு, 3 விசில் போகல. இது நம்ம வந்து தேங்காய் துருவிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். இதுதான் ஒரு டிப்ஸு. சீக்கிரம் நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு அரைச்சிடலாம். எல்லா குழம்புக்கும் இந்த மாதிரி எடுத்து அரைச்சிடலாங்க. மிக்ஸி தாங்க அரைக்க போகுது, அதனால் இது முதல்ல ஒரு ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாங்க. இந்த கூட்டுக்கறிக்கு ரொம்ப தேங்காய் தேவையில்லை, அதனால் நான் காவாசி எடுத்துருக்குறேங்க. இதில் தாளிப்பு தான் முக்கியம். அது எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன். பாருங்க, கூட்டுக்கறி நல்லா வெந்து வந்துடுச்சு காயெல்லாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி பார்த்துட்டு இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது திக்காக இருக்கணுங்க, தான் நல்லாயிருக்கும். நான் இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுடலாம், கொதிக்க வச்சிடலாம். பாருங்க, நான் அரைச்சதை ஊற்றிட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துட்டு இது சுண்டுட்டு கொஞ்சம், அப்போ அந்த தேங்காய் பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம தாளித்து போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் சுண்டின பிறகு நான் தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கூட்டுக்கறிக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நான் முழு தண்ணியும் ஊற்றிட்டேங்க, சுண்ட வச்சுட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இனி தாளிச்சிடலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இனி தாளிச்சிடலாம். ஈஸியாக முடிஞ்சிடுங்க. கூட்டுக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கேரட்டு, கொண்டைக்கடலை, சேனக்கிழங்கு, பூசணிக்காய், இதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், நேந்திரங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. நான் இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க, 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதிலே வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். நம்ம சദ്യ பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் நெய் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலே வேக வச்சுக்கலாங்க அடுத்தது. அப்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு, கழுக வேண்டியதெல்லாம் இல்லை.
கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தாளிக்கும் போது வந்து இந்த கருப்புளுந்து மெயினாக போடணுங்க. அதுதான் ஸ்மெல்லு கொடுக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது இல்லைங்களா, அதனால். இப்போ இந்த அளவுக்கு வச்சோம்னா ஒரு 10-15 பேர் சைடில் நம்ம இலையில இவ்வளோ தான் வைப்போம். அவ்வளோதான் சாப்பிட முடியும். நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால 10-15 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சா போதும். வேஸ்ட் ஆகாது. கடுகு போட்டுட்டேங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்ல மணமாக இருக்குங்க தாளிக்கும்போது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உளுந்து நல்லா பொரியட்டும், ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க. இது வந்து இது கடிக்குமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கடிக்காதுங்க. அதோட ஊறிட்டு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் நல்ல மணம் கொடுக்கும். இந்த உளுந்து ப்ரௌனிஷ் ஆகும்போது அதை கூட்டுக்கறிக்கு ஒரு நல்ல மணமாக இருக்கும். நான் ஸ்லிம்மில் தான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. சீக்கிரம் அந்த பாருங்கள் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வரமிளகா போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த சூட்டில் கருவேப்பிலை இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதை போட்டுடலாம். இதில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நான் நிறைய ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இன்னும் 2-3 ஐட்டம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் வெல்லம் அவன் எடுத்துட்டு வரும். சொம்பா வெல்லம். ஹாய், நான் உமா. இன்னைக்கு வந்து சத்யா பண்ணியிருக்கேன். அது உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன இலையில பரிமாறுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உப்பு பரிமாறிட்டேங்க. பழம் வச்சுக்கோங்க. இது வந்து இஞ்சி புளி. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க. நான் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரசம், சாம்பார், பாயசம், கோதுமை பாயசம். நான் இது வீடியோ எடுத்துருக்கேன். 2 வீடியோவாக போடுறேங்க. இது வந்து கூட்டு சொல்லுங்க, சீமை கத்திரிக்காய் சொல்லுவீங்களா, அதோட கூட்டு. இது வந்து பைனாப்பிள் பச்சடிங்க. இது கூட்டுக்கறி சொல்லும், கேரளா கூட்டுக்கறி. இது வீடியோ எடுத்துருக்குறேங்க, போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் நான். இது வெண்டைக்காய் கிச்சடிங்க. இது வந்து இது நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் வீடியோ. இது பொரியலுங்க. இது கேரட், பீன்ஸ், கேபேஜ், தட்டைப்பயிறு சேர்த்து பொரியல் செஞ்சேன். அது கொஞ்சம் போடலாம்.
இது வந்து குறுக்கு காலனிங்க, குறுக்கு காலம் சேனக்கிழங்கு வச்சு குறுக்கு காலம். இது நான் வீடியோ எடுத்திருக்கேன். காளான் ரெஸ்ட் முதல்ல போட்டிருக்கேங்க நான். இது வந்து அவியலுங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம். சாப்பாடு பரிமாறிடலாம். அப்பளம் வைக்கலாம். கேரளா சத்யா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது உப்பு பருப்பு நெய் போட்டு வச்சுருக்கேங்க. இதோட ஓரமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவாங்க. இங்கே வந்து சாம்பார், பாயசம், ரசம், மோர் மட்டும் வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கும். ஹைட்டை வச்சு காணிக்கலாம்.